ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிராஃப்ட். நான் தான் வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேவிங் ஃபார்ம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து ஒரு கிளாத்து அப்புறம் ஒரு சோப் எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிடிங்க. அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி சோப் தண்ணி மாதிரி தான் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் துணியில் கூட பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து எதுவும் ஸ்க்ரப் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் ஃபோம் வந்து பண்ணிக்கிட்டேன். அப்புறமேட்டு நான் வந்து இது நல்லா அப்படியே கலக்கணும். ஏன்னா வந்து இப்படி நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா ஃபோம் வந்து கொஞ்சம் பபிள்ஸ் பெரிய தெரியுது. இது வந்து ஃபோமே இல்லை. அதனால் நம்மளுக்கு வந்து நல்லா கலக்குனா நம்மளுக்கு வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் வெடிச்சு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். லாஸ்ட்டாக பாருங்கள், இதனால் வந்து 2 ஸ்டெப் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. செகண்ட் ஸ்டெப்பும் இருக்குது. அந்த 2 இதையும் நீங்கள் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட ஒரு இதெல்லாம். அப்போ மொத்தத்தில் இது வந்து 3 ஸ்டெப்பு நான் சொல்லிக்கிறேன். இப்போ இங்கே நல்லா கலக்கி விட்டு இதில் வந்து கம் ஆட் பண்ணுங்கள். இந்த கம் வந்து நான் டாக்ஸிக் தான், நம்ம ஸ்கின்னுக்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் வந்து கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், கம் வந்து எதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு ஆகாது. அதனால இங்கே கம் ஆட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுன்னா கம் வந்து அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா தண்ணி மாதிரி ஆகிடும். பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஆகிடுங்க. அதனால நான் இன்னும் கொஞ்சம் ஃபோம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி சப்ஸ்டன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. சரி, எதுக்கும் நல்லா கலக்கி விட்டுடலாம். ஓகே, இந்த ஆனால் வந்து இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பபிள்ஸ் தெரிஞ்சுதா, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிளறிக்கலாம். எனக்கு கை வாஷ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் தான். நான் இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா வந்து இது இப்போ பார்த்தீங்களா, இப்போ பாருங்களா எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குல்ல. இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. நான் ஃபஸ்ட்டு இப்படி பபிள்ஸாக இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டெப் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப்புக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இது வந்து நான் ₹1 செலவில் பண்ண போகிறேன். என்னென்னா கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு. நீங்கள் என்ன ஷாம்பு வேணும்னு எடுத்துக்கலாம். இந்த ஷாம்பு தான் இருக்கணும் இல்லை, நான் இந்த ஷாம்பு இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இல்லை கொஞ்சோண்டு மைக்யூட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்தமாதிரி ஷாம்பு எவ்வளோ எடுக்கணும் அந்தளவுக்கு. இதில் வந்து கொஞ்சோண்டு அப்படியே இந்த ஷாம்பு தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி கழுவி விட்டு இந்த மாதிரி டப்பாவை நல்லா குளுக்குன்னு குலுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறமேட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோமாக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போயும் அதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. அப்படியே நீங்கள் கொண்டு நல்லா கலக்கலன்னு கலக்கி விட்டுருங்க. அப்படியே நீங்கள் கலன்னு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அந்த பெரிய பபிள்ஸ்லாம் நல்லா உடையணும். இதுக்கு நீங்கள் இந்த பாக்ஸுக்கு மூடி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் கேனில் வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா, கீழே பட்டினா கூட உழுவக்கூடாது. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இந்த ஷேவிங் ஃபோம் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஷேவிங் ஃபோம் வந்து சாஃப்டாக ஃப்ளீக்கியாக அப்படி இருக்கும். இது வந்து திக்காக, அதாவது பாருங்கள் அந்த இதோட ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி பட்டா உழுவக்கூடாது. எடுத்து தலையில வைக்கணும் ஸ்பூனை. அது வந்து அப்படியே உழுவக்கூடாது. அதுதான் இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் இது செகண்ட் வருது. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. இப்போ நான் கலர்ட்டிக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் இப்போ நான் கலர்றது செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இருக்குது, செகண்ட் இருக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப்பாக ஒன்று பண்ண போகிறோம். அதான் சொன்னேன்ல, தேர்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போகிறோன்னு. அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக ஷேவிங் ஃபோம் கிடைக்கும். பாருங்களேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் வந்து சூப்பராக கிடச்சிருச்சு எனக்கு. நான் சும்மா ஃபன்னுக்கு தான் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணேன், என்ன ஆகும் அப்படின்னு சும்மா மிக்ஸ் பண்ணி பார்த்தேன்.
பார்த்தா 27 இதுக்கே நல்லா வந்துச்சா. அதனால எனக்கு வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணது இப்படி வந்துச்சு அப்படின்னு இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க சீக்கிரமே. நான் வந்து எனக்கு ஸ்லைம் செஞ்சு பார்க்குறேன், வந்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் எது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இல்லை நீங்கள் அதாவது நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஸ்லைம் செய்கிற அன்றைக்கி இந்த ஷேவிங் ஃபோம் செஞ்சிடலாம். ஈஸியாக தானே இருக்குது. என்ன ஒரு 10 நிமிஷம் ஆகுது இதை செய்ய, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து இதை அப்படி வச்சுக்கலாம். நான் வந்து பாக்ஸ் ஃபுல்லாக சோப்பாக அந்த ஷாம்பு போட்டு கலக்கணும்ல, அதில் கொஞ்சோண்டு வெளியே வந்துச்சு. அதுதான் வந்து ரெண்டு ஷேவிங் ஃபோம் பார்க்க அப்படியே உள்ளார பனியாக இருக்கிற மாதிரி இருந்ததா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். சராங்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அந்த சேனலோட பேர் வந்து தருஷ் vlog 1ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் 2 சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்புறமேட்டு வேறு என்ன இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு. ஓகே, அவ்வளோதான். டாட்டா சராங்கே.